எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த சத்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். सत्य ज्योति नामक इस कार्यक्रम में तुम सभी लोगों का हम स्वागत करते हैं। இந்த நாளிலும் इस दिन में भी கர்த்தர் உங்களோடு பேசும்படி परमेश्वर आपसे बात करे, इसलिए வசனத்துக்குள் இருக்கிற அந்த சத்திய வெளிச்சத்தை இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி इस दिन में वचन के अंदर जो सत्य की ज्योति है परमेश्वर तुम्हें दे, इसलिए பரிசுத்த ஆவியானுடைய உதவிக்காக पवित्र आत्मा की सहायता के लिए நாம் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். हम मिलकर प्रार्थना करेंगे। நீங்கள் வேதாகமம் நோட் மற்றும் பென்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். आप एक बाइबल ले लीजिए, एक नोटबुक को ले लीजिए और एक कलम को भी ले लेना, ஏனென்றால் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பேச போகிறேன். क्योंकि आज एक महत्वपूर्ण कार्य को तुम्हारे साथ मैं बांटना चाहूंगा இது மிகவும் வித்தியாசமானதா இருக்கும், ஆழமானதா और இருக்கும். ये अलग किस्म का रहेगा और बहुत गहराई के साथ रहेगा। ஆகவே கவனத்தோடு எல்லாரும் கூடி வந்து பைபிள் நோட் பென்னோடு கூட அமர்ந்து இதை கேளுங்கள். तो सभी लोग अपने बाइबल पेन को उठाकर, आप जितना इकट्ठा कर सकते हो लोगों को आप इकट्ठा कर लीजिए, एक जगह में बैठकर देखिएगा। நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे अभी। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த சத்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. परमेश्वर इस सत्य ज्योति यह कार्यक्रम के लिए धन्यवाद। இந்த மூன்றாவது நிகழ்ச்சியிலும் परमेश्वर इस तीसरे कार्यक्रम में भी ஆண்டவர் வேத வசனத்துக்குள் இருக்கிற அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க போகிறீர். परमेश्वर बाइबल के अंदर जो सत्य की ज्योति है हर किसी को आप देने वाले हो। சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். परमेश्वर आपने कहा है कि सत्य को जानोगे, सत्य तुम्हें छुटकारे देगी। சத்தியத்துக்குள் இருக்கிற அந்த வசனங்களுக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தி परमेश्वर सत्य के अंदर जो छिपी हुई रहस्य है इसे आप प्रकट करके देना। இதுல நிறைய பேர் இந்த சத்திய வெளிச்ச நிகழ்ச்சி பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். परमेश्वर इस सत्य ज्योति कार्यक्रम को देखकर बहुत लोग आशीर्वाद को पाएं। அந்த அறிவை அடைவதற்கான மனக்கண்களை இந்த நாளிலே திறந்தருளுவீராக. परमेश्वर इस तरह की समझ को वे पाए, ऐसी उनकी मन की आंखों को खोल देना। அன்றைக்கு பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது லீதியாளுடைய உள்ளத்தை நீ திறந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर उस दिन में जब पौलुस प्रचार कर रहा था, अपने लीदियन के मन की आंखों को, मन को आपने खोल दिया करके लिखा गया है। இன்றைக்கு இந்த சத்தியத்தின் வெளிச்சம் அவருடைய இருதயத்துக்குள் போவதற்கு ஒவ்வொருடைய இருதயமும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் திறக்கப்படுவதாக। परमेश्वर इस दिन में भी पवित्र आत्मा की जो जी उठने की वह सामर्थ है वो इनके द्वारा इनके मन खुल जाए। இந்த நாளின் சத்திய வெளிச்சத்தின் மூலமாய் எந்தெந்த ஏரியாக்களிலே உடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அரண்கள் எல்லாம் இன்றைக்கு நிர்மூலமாவதாக। परमेश्वर सत्य की ज्योति को लेकर जहाँ कहीं भी उनके गढ़ हैं वो गढ़ जो हैं, अंधकार के गढ़ टूट जाएं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே। यीशु मसीह के नाम में हम प्रार्थना करते हैं अच्छे पिता, आमीन आमीन। इस दिन में भी हम परमेश्वर की आराधना करने वाले हैं, तो सभी मिलकर परमेश्वर की आराधना करेंगे। आप जहाँ कहीं भी हो आप एक जगह में बैठ जाइएगा और परमेश्वर की आराधना हम करने लगेंगे। पहले एक तमिल गीत को गाएंगे, उसके बाद एक हिंदी गीत को गाएंगे। आप गीत नहीं जानते हैं तो भी कोई बात नहीं, आप अपने मन में जो भी शब्द आपके मन में आता है, धन्यवाद के शब्द, आप उसे कहकर परमेश्वर के प्रसन्न को आप बुला सकते हो। तो हम आराधना करेंगे अभी। நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே। நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே। ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே। நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு
இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையால் நிற்பதா எனக்கு எந்த கவலை. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையால் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே.
कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए। तू जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए। आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। तू जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए। जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए। अद्भुत तेरे पैर जो लहरों पर चले, आगे चलते हैं मेरे, मुझे चिंता नहीं है। डांटा आधियों को जिन वचनों से प्रभु, साथी मेरे हैं वही, मुझे चिंता नहीं है। अद्भुत तेरे पैर जो लहरों पर चले, आगे चलते हैं मेरे, मुझे चिंता नहीं है। डांटा आधियों को जिन वचनों से प्रभु, साथी मेरे हैं वही, मुझे चिंता नहीं है। आराधना यीशु तुझे, हो आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। तू जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए। मैं जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए। राहों को अंधेरों ने जब गहरा हो मेरे, प्रभु मुझको ले चले, मुझे डर ही नहीं है। फिरौन की सेना जब मेरे पीछे हो पड़ी, है बचाता यीशु, मुझको डर ही नहीं है। राहों को अंधेरों ने जब गहरा हो मेरे, प्रभु मुझको ले चले, मुझे डर ही नहीं है। फिरौन की सेना जब मेरे पीछे हो पड़ी, है बचाता यीशु, मुझको डर ही नहीं है। आराधना यीशु तुझे, हो आराधना यीशु तुझे, हो आराधना यीशु तुझे, हो आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, हो आराधना यीशु तुझे, हो आराधना यीशु तुझे, हो आराधना यीशु तुझे। तू जो कह दे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए।
நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. परमेश्वर इस वक्त में भी आपने की आराधना करने के लिए आपने मदद की है, धन्यवाद करते हैं. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர, மौका நன்றி. परमेश्वर इस वक्त में भी आप हमारे से बात करना, आपके सत्य को हमें समझाना, परमेश्वर के नाम में हम प्रार्थना करते हैं अच्छे पिता, आमेन. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த சத்திய வெளிச்ச இந்த நிகழ்ச்சியில इस सत्य ज्योति इस कार्यक्रम में இன்றைக்கு நாம் அநேக விசேஷமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். तो आज हम बहुत सारे विशेष चीज़ों को देखने वाले हैं. சத்தியத்தை அறியும் பொழுது நமக்கு நிறைய விடுதலை உண்டாகும். सत्य को जब हम जानने लगते हैं तब छुटकारा हमें बहुत टाइम में होता है. நான் ஏற்கனவே சொன்னது போல जैसे मैंने पहले ही कहा था आपके पास, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக इस कार्यक्रम के द्वारा ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அநேக மறைந்திருக்கிற ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். तो उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक जितने भी छिपी हुई रहस्यों के बारे में हम देखने वाले हैं. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, तो इसमें बहुत मुख्य तौर से क्या है, மனிதனை ஆண்டவர் ஏன் இந்த பூமியில படைத்தார், क्यों परमेश्वर ने इंसान की रचना या इंसान को क्यों बनाया, அவனை படைக்கும் பொழுது எப்படி படைத்தார், परमेश्वर ने जब इंसान को बनाया था तो किस तरह से परमेश्वर ने बनाया है, என்ன நோக்கத்தோடு படைத்தார், परमेश्वर ने किस बात को दिमाग में लिए हुए या किस लक्ष्य के साथ इस इंसान की रचना की. முதல் மனிதன், पहला इंसान जो है அவனுடைய பெயர் ஆதாம், उसका नाम आदम है. முதல் மனுஷி एक पहला नर और नारी, அவளுடைய பெயர் ஏவாள், नारी का नाम हवा है. இதை குறித்து வேதத்திலே பைபிளிலே முதல் அதிகாரத்திலே 2 அதிகாரத்திலே तो எழுதப்பட்டிருக்கு. इसके बारे में बाइबल में यदि हम पहले अध्याय में देखेंगे तो पहले 2 अध्याय में लिखा गया है. மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினார். यहाँ लिखा गया है कि इंसान को परमेश्वर ने, मनुष्य को परमेश्वर ने मिट्टी को रख के बनाया. அதை குறித்து நாம் ஏற்கனவே நம்ம 2 இதுல பார்த்திருக்கிறோம். तो इस सब चीजों के बारे में पहले 2 एपिसोड्स में हमने देखा அதிலே है நிறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. और इसमें बहुत सारी चीजें छिपी हुई हैं. முதல்ல நம்ம இதை தெரிஞ்சிட்டோம்னா, पहले इन बातों को समझने लगेंगे, நம்ம ஏன் இந்த பூமியில நாம் இருக்கிறோம், हम क्यों इस पृथ्वी में हैं, அதை நம்ம புரிந்து கொள்ள इस வேண்டும். बात को हमें पहले समझना है. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். उत्पत्ति के दूसरे अध्याय 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், दूसरा अध्याय 7वां पद, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி यहाँ लिखा गया है, तब परमेश्वर ने आदम को भूमि की मिट्टी से रचा ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே और ஊதினார். उसके नथनों में जीवन का श्वास फूंक दिया அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். और आदम जीवित प्राणी बन गया. அப்படின்னா ஆங்கிலத்திலே तो इसका अर्थ अंग्रेजी में, அவன் he became a living being. तो अभी वह जीता जागता हुआ एक जीवित प्राणी बना. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது he became a living soul. और दूसरी एक वर्जन में लिखा गया है, जो ट्रांसलेशन में, वह जीवित आत्मा या जीवित देह बना. அப்போ அதுக்கு அப்புறமாக तो उसके बाद 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, यदि हम उत्पत्ति के पहले अध्याय में देखेंगे, 27ஆம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், 27th जो वर्स में पहले ही हमने इस चीज को தேவன் देखा. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். लिखा गया है कि परमेश्वर ने अपने ही स्वरूप के अनुसार इन मनुष्य को उत्पन्न किया. அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். परमेश्वर ने उनको नर और नारी के रूप में सृष्टि की. 26ஆம் வசனத்திலே और 26वें वचन में, பின்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்த பிறகு, जब हर चीज की परमेश्वर ने रचना कर दी, जब बना दिया, அந்த 26ஆம் வசனம், பின்பு தேவன் फिर परमेश्वर ने कहा, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. हम मनुष्य को जो अपने रूप के अनुसार अपनी समानता में बनाएंगे.
அவர்கள் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். वे जो है पृथ्वी के हर एक चीजों के ऊपर अधिकार करे. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். अब इस बात को समझना है हमें. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். इसी बात को मैंने पहले ही कह दिया. அப்ப பாருங்க தேவன் மனுஷனை எப்படி படைச்சார். इंसान को परमेश्वर ने किस तरह से बनाया है. இப்ப நாம மனுஷர்களா இருக்கிறோம். हम सब इंसान हैं. நாம எந்த சாயல்ல இருக்கிறோம். हम किस की समानता में या किसके स्वरूप में முதல்ல நாம புரிஞ்சு हैं. கொள்ளணும். इस बात को पहले समझना है. சொல்ல தேவன் தான் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் அப்படி சொல்லி இருக்கிறார். इसलिए लिखा गया है कि परमेश्वर ने कहा कि हम मनुष्य को अपने स्वरूप के अनुसार और अपनी समानता में बनाएंगे. ஆங்கிலத்துல in his image, God's image, परमेश्वर की स्वरूप में and his likeness, और उसकी समांतरा में. அந்த இமேஜ் என்பது जब उसके स्वरूप को कहते हैं ஒரு சாயல், ஒரு உருவத்தை காட்டுகிறது. एक रूप जो होता है, ரூபம் அல்ல, அது அந்த ஒரு ஃபிகர். तो एक प्रकार का जो छाव, एक स्वरूप होता है. அடுத்தது அந்த ரூபம் இஸ் a likenessனா அவருடைய குவாலிட்டி, அவருடைய தன்மை. और उसकी समानता में यानी उसके जो गुण जो है, उसके जो कार्य हैं, वो उस मनुष्य में पाया जाता है. அதுதான் நீங்க நல்லா புரிந்து इसी கொள்ளணும். बात को हम यहाँ पर देख सकते हैं. பாருங்க, देखिए, ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிறார். परमेश्वर ने पूरे ब्रह्मांड को बनाए हैं. எல்லாத்தையும் படைத்தவர் தான் கடவுளாக முடியும். हर चीज को बनाने वाले ही भगवान बन सकते அதை हैं. குறித்த வேதம் இந்த 1 அதிகாரம் பூரா சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इसी बात को परमेश्वर ने उत्पत्ति के पुस्तक में लिखा है. எல்லாவற்றையும் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்றாரு. परमेश्वर कहते हैं कि हर जगह रोशनी हो. வெளிச்சம் உண்டானது. रोशनी होने लगी, उजाला होने लगा. எல்லாம் ஆகாய விரிவை அவர் வார்த்தையினால் உண்டாக்குகிறார். परमेश्वर ने आकाश को बनाया. அப்ப பாருங்க, எல்லாமே तब हर एक चीज जो है அவருடைய வார்த்தையினால் உருவாக்கினார். उसके शब्द को रख के परमेश्वर ने बनाया நல்லா है. புரிந்து கொள்ளணும். शब्द, इस बात को समझना है हमें. அதே மாதிரி தான் उसी तरह ही 26ஆம் வசனத்திலே மனுஷனை அவர் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், நம்முடைய சாயலில் உண்டாக்குவோமாக என்ற ஒரு வார்த்தை வந்து விட்டது. तब हम यहाँ पर 26 वर्ष में 26वें पद में जब कहते हैं, तो परमेश्वर कहते हैं हम अपनी स्वरूप में और समानता में बनाएंगे करके एक शब्द निकल के आता है. அப்பவே मनुष्यன் உருவாக்கப்பட்டு விட்டான். तब मनुष्य की रचना हो चुकी है. ஏன்னா வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்ன உடனே அது வெளிச்சம் வந்துருச்சு. तब जब आप परमेश्वर ने शब्द को रख के कहा कि रोशनी हो, तो रोशनी आ चुकी है. இப்ப மனுஷன் உண்டாக்குவோமாக அப்படி சொன்ன உடனேயே அங்க மனுஷனுடைய அந்த அவனுடைய சாயலும் ரூபமும் உண்டாயிடுச்சு. तब इंसान की स्वरूप और उसकी छाया जो है, जैसे ही परमेश्वर ने शब्द को कहा तो वो बन चुकी है. ஆனா ரெண்டு புரிந்து கொள்ளணும். लेकिन दो चीजों को समझना है. அதுக்கு அப்புறம் उसके बाद அவன் இந்த பூமியில தங்குவதற்கு पृथ्वी में रहने के लिए அவனுக்கு ஒரு வீடு போன்ற ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. तब उसको घर जैसा एक शरीर की आवश्यकता है. அதுக்கு தான் उसके लिए பூமியின் மண்ணை எடுத்து परमेश्वर ने इस पृथ्वी की मिट्टी को उठाकर அவர் என்ன மனுஷனை அவர் ஆவியிலே உண்டாக்கினாரோ, जिस मनुष्य को परमेश्वर ने आत्मा में बनाया, அந்த ரூபம், वह स्वरूप और छाया में जो அந்த बनाया है, இமேஜ், जो परमेश्वर का स्वरूप है, அந்த அடிப்படையில उसके बुनियाद में அவர் ஒரு உருவத்தை உண்டு பண்ணுகிறார். परमेश्वर एक रूप को बनाते இப்ப हैं. எல்லாரும் தெரிந்த பாஷையில சொன்னா ஒரு பொம்மையை உண்டு பண்ணினார். तब अगर सभी लोगों की सामान्य शब्द में कहूं तो ये गुड़िए को परमेश्वर ஒரு बनाते हैं. மனுஷன் மரித்து போன பிறகு अभी जैसे एक इंसान मर जाता है, அவன் அந்த சரீரம் இருக்கும், उसका शरीर रहता है, ஆனா அதுல உயிர் இருக்காது. लेकिन उसके अंदर जान नहीं रहती. அப்ப அது என்னது? तब क्या है वो? மண்ணுனால நிறைய பொம்மைகளை செய்து கடைகள்ல வச்சிருப்பாங்க. अभी बहुत सारे लोग जो है मिट्टी को रख के बहुत सारे गुड़ियों को बनाते हैं, बहुत सारे स्वरूप को बना के அது रखते हैं. பார்க்கிறதுக்கு ஒரு உருவம் இருக்கும், அதுக்கு அது ஒரு ஷேப் இருக்கும். अगर आप उन सारी गुड़ियों को देखेंगे तो वो एक दिखने में एक उसको रूप रहता है. பறவை போல ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருந்தா அது பறவை மாதிரி தெரியும். तब अगर पक्षी के जैसे एक पुतले को बनाता है या एक कार्य को बनाता है तो वो गुड़िया एक पक्षी की समान ही दिखेगा, ஆனால் அது பறவை இல்ல. लेकिन वो पक्षी नहीं. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். उस बात को ஏன் समझना அதுக்குள்ள है, ஜீவன் क्योंकि கிடையாது. उसके अंदर जान नहीं है. அது மாதிரி தான் उसी तरह ही மனுஷனை மண்ணுனால உண்டாக்கிட்டார். परमेश्वर ने इंसान को बना लिया. மண்ணுனால உண்டாக்குன உடனே அவனுக்குள்ள உயிர் கிடையாது. जैसे ही मिट्टी को रख के बना दिया, उसके अंदर कोई प्रकार की जान नहीं. 26ஆம் வசனத்தின்படி ஏற்கனவே மனுஷன் உண்டாக்கப்பட்டுட்டான் ஆவியில. अभी 26
पद के अनुसार परमेश्वर ने आत्मिक मंडल இப்ப में அந்த परमेश्वर ने ஆன்மீக बना அந்த लिया है। ஆத்ம மனுஷன் वह आत्मिक जो इंसान जो है அந்த சாயலை உண்டாக்குகிறார். अब उसकी छाया மனுஷன் में ஒரு பொம்மையை உண்டாக்குகிறார். एक गुड़िए को या फिर एक पोतले को परमेश्वर அந்த बनाते हैं। ஆவியின் மனுஷன் वह जो आत्मिक इंसान जो கடவுள் है அவர் ஆவியிலே உண்டாக்கினதை परमेश्वर ने जो बनाया आत्मा में, அந்த ஜீவன் உள்ள அந்த மனுஷனை जिसके अंदर जान है, இப்ப 7ஆம் வசனத்தின்படி அந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். तो जैसे यहाँ पर लिखा गया है उत्पत्ति के 2 अध्याय में परमेश्वर ने मिट्टी को रख के बनाया और अपनी जीवन की श्वास को उसके अंदर அந்த फूंका। உண்மையான ஆவி மனிதன் अब जो वाकई में हकीकत में रहने वाली वह आत्मिक इंसान, அந்த உயிராக அந்த மூச்சாக அவன் நாசியின் வழியாக இவனுக்குள் புகுத்தினார். अब परमेश्वर ने उस आत्मिक इंसान को अपनी श्वास के द्वारा परमेश्वर ने इस एक पुतले के अंदर, ये जो शरीर के अंदर परमेश्वर அந்த ने डाल ஜீவ दिया। மனுஷன் உள்ள வந்தவுடனே जैसे वह जीवित इंसान आ गया, இந்த மண்ணினால் ஆத்மிக உருவாக்கப்பட்ட இந்த பொம்மை ஆக்டிவ் ஆகிறது, அது செயல்பட ஆரம்பிக்கிறது. अब जो परमेश्वर ने मिट्टी को रख के बनाया है उस वह शरीर जो है वो काम करने लगता है। அதனாலதான் तो इस वजह से இந்த மாம்சத்தில் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மாம்சம் மனுஷன் அல்ல, अब जो बाहर शरीर से बनाया गया है वह मिट्टी से बनाया गया या शरीर जो है वह इंसान नहीं, நமக்குள் இருக்கிற அந்த ஜீவ மனுஷன், அந்த ஆவிதான் உண்மையான மனிதன். परंतु जो हमारे अंदर जो आत्मा है, जो आत्मिक इंसान है, वह सही इंसान या सच्चा या हकीकत में रहने இதை वाला நல்லா है। புரிந்து கொள்ளணும். इस बात को समझना है। அப்ப அந்த உயிர் தான் तब वो जान जो है, இந்த வெளியில இருக்கிற இந்த சரீரத்தை ஆக்டிவேட் பண்ணுகிறது. अब ये जो जान जो हमारे अंदर है ये बाहर के शरीर को काम करने के लिए रखती है। அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த மனுஷனுடைய சாயலும் ரூபமும் கடவுளை போன்றே अब இருக்கிறது. हमारे अंदर जो स्वरूप और छाया है वह आत्मिक इंसान की वह छाया और स्वरूप वह परमेश्वर की समानता में है। அந்த ரூபமும் அந்த சாயலையும் அது ஜீவன், தேவனுடைய ஜீவன் பெற்றதா இருக்கிறதுனால अब वह स्वरूप और वह जो आत्मिक इंसान जो है हमारे अंदर वो परमेश्वर की आत्मा को लिए हुए அது हैं, என்ன जीवन को செய்தது? लिए हुए हैं। वो क्या करता அது है? எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அண்ட் பவர் ஆஃப் காட் உள்ளதாக மாறுது. तो सब चीजों के ऊपर अधिकार करने वाले एक अधिकार को लिए हुए एक जीवन बनता है। அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. अब समझ लीजिएगा, இப்போ अभी இவன் ஜீவாத்மாயிட்ட ஆதாமும் ஏவாளும் வந்துட்டாங்க. अभी देखिए ये जीवन की आत्मा इसके अंदर जान आ गई है और ये जीवित हो चुका है। अब परमेश्वर ने नर और नारी को भी बना दिया। அவங்களுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அங்க பல விருட்சங்களை அவங்களுக்கு உணவாக கொடுக்கிறார். तो परमेश्वर वहाँ उनके लिए एदेन बगीचे को बनाते हैं और बहुत तरह के फल को देने वाले वृक्ष को परमेश्वर बनाते हैं और रखते हैं उस पौधे இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா உணவுகளும் இந்த சரீரத்துக்கு ஏற்ற நல்ல உணவாக இருக்கிறது. तब यदि हम देखेंगे तो उस बगीचे में उगने वाले या रहने वाले हर एक वृक्ष की फल ये शरीर को सेहत के साथ तंदुरुस्त रखने वाली एक काम करती है। சரீரத்துக்கு அது தேவையான உணவாக வெளியில உள்ள இந்த பூமியில் படைக்கப்பட்ட உணவு மரங்கள் எல்லாம் இருக்கிறது. तब ये शरीर के लिए जरूरतमंद चीजों को देने वाली वह वृक्ष बन जाता है या फल, उस वृक्ष के फल बन जाते இத हैं। குறித்தே சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. अब इसके बारे में जब कहने लगेंगे तो बहुत सारी चीजें நான் हैं। சொல்ல போகிற ஒரு விஷயம், आज मैं आपसे क्या कहना चाहता அது हूँ, ஒரு முக்கியமான ये விஷயம். बहुत इंपॉर्टेंट है। அது என்ன அப்படின்னா, वो क्या है? இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் என்ன செய்கிறான்? அந்த பழத்தை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டு அவன் பாவம் செய்கிறான். अब यहाँ पर क्या होता है कि अभी परमेश्वर ने एक आज्ञा दी थी कि ये वृक्ष के फल को मत खाना, और उसी वृक्ष के फल को वो खा लेता है, परमेश्वर की बात को नहीं सुनता और परमेश्वर के विरोध में पाप करता है। அப்புறம் என்ன நடக்குது? अब यहाँ पर क्या होता है? ஆண்டவர் சொன்ன அந்த பழத்தை சாப்பிடுனாலே சாகவே சாவாய். परमेश्वर ने कहा कि जिस दिन तुम इस वृक्ष के फल को खाओगे उसी दिन तुम्हारी मौत होगी, यानी मरोगे जरूर। அந்த பழத்தை அவன் சாப்பிட்ட உடனே जैसे ही वह वृक्ष के फल को वह खा लेता है, அவன் எதையெல்லாம் இழந்து போனான்? अब वह किन चीजों को खो देता है। அந்த அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, अब उसमें से मुख्य रूप से क्या है? அவன் எதையெல்லாம் அவன் இழந்து போனான்? परमेश्वर उसने किस प्रकार की चीजों को खो दिया। அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அவன் எதெல்லாம் இழந்துறான்? अब परमेश्वर की बात को सुने बिना जब अधीन होकर काम करता है तो
किन चीजों को खो देता है। முதலாவது पहली बात, அவன் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த சாயல் இமேஜ் அண்ட் லைக்னஸ் இழந்துடுறான். तो परमेश्वर ने छाया में और समानता में बनाया था, स्वरूप में, उस कार्य को वो खो देता है। ரெண்டாவது और दूसरी बात, ரெண்டாவது ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாகி விடுகிறது. परमेश्वर और उसके साथ जो संगति थी, जो रिश्ता था, वह निचोड़ जाता है या फिर टूट जाता है। மூன்றாவது, और तीसरी बात, எல்லாவற்றையும் அவனுக்கு கீழாக கீழ்ப்படுத்தி அவனை எல்லாவற்றையும் பூமியில எல்லாம் அவன் அண்டர்ல ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு தான் ஆளுகை तो கொடுக்கப்பட்டிருந்துச்சு. पृथ्वी में हर एक चीज का अधिकार परमेश्वर ने उस इंसान या मनुष्य को दिया था। அந்த ஆளுகையை அவன் இழந்துறான். उस अधिकार को वह खो देता है। அது ரொம்ப முக்கியமானது. अब ये बहुत मुख्य है। அடுத்தது, उसके बाद அவன் தேவனுடைய சாயல்ல அவன் ஆண்டவரோடு இருக்கிறதுனால அவனுக்கு இந்த பயம் என்றால் அவனுக்கு என்னன்னே கிடையாது. परमेश्वर के साथ, परमेश्वर की समानता में, परमेश्वर के स्वरूप में वो हमेशा उसके साथ संगति में रहता है। इस वजह से डर नामक चीज को नहीं जानता, क्योंकि डर कभी उसको पता नहीं। அவன் கடவுளை குறித்து அவன் பயப்படவே மாட்டான். वो कभी भी परमेश्वर या भगवान को जब देखता है तो कभी डरता नहीं है उससे। ஆனா அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு जैसे ही वो वृक्ष को खा लेता है, அவன் போய் ஒரு மரத்து கிளைகள்ல போய் ரெண்டு பேரும் ஒளிச்சு கொள்றாங்க. तो क्या करते हैं, नर और नारी दोनों एक पत्तों को तोड़कर अपने आप को ढक लेते हैं। அப்ப ஆண்டவர் அங்க ரிலேஷன்ஸ்க்காக வர்றாரு. परमेश्वर हमेशा अपनी संगति बनाने के लिए आते हैं। ஆனா அவன் ரிலேஷன்ல இருந்து அவன் கட்டாகி அவன் போய் என்ன பயந்து போய் அவன் ஒளித்து கொள்ளுகிறான். तो क्या होता है, परमेश्वर को देखने के लिए वह डरता है। इस वजह से अपने आप को छिपाने के लिए वह छिप जाता है उस पेड़ों के वृक्ष के। ஆண்டவர் கேக்குறாரு, तब परमेश्वर आवाज देते हैं, ஆதாமேன்னு கூப்பிடுறாரு. परमेश्वर बुलाते हैं, ए आदम। அதுக்கு முன்னால எல்லாம் அவன் கூப்பிடுறதுக்கு முன்னாலே அவன் அங்க ஆண்டவர் அங்க இருப்பாமே. अगर उसके पहले, अगर परमेश्वर उसको बुलाने से पहले वह वहां पर मौजूद था। ஆனால் लेकिन இப்போ अभी அவன் தன்னை ஒளித்து ஆண்டவரை விட்டு பிரித்து செப்பரேட் பண்ணி அவன் ஒளித்து கொள்ளுகிறான். अब वो क्या करता है, परमेश्वर से अलग हो जाता है, अपने आप को अलग कर लेता है और छिपा लेता है। இதுல என்ன தெரியுது? अब इससे हमें क्या पता चलता है, ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒரு மனுஷன் செய்யாமல் போகும்போது, जब एक इंसान या मनुष्य जब परमेश्वर की बात को सुनकर नहीं चलता है, அவன் எப்பொழுதும் ஆண்டவரை விட்டு தூரம் போகவே தான் நினைப்பான். तो हमेशा वो परमेश्वर को छोड़ के दूर होने की सोच को लेकर आता है। தன்னை படைத்து உருவாக்கின அந்த ஆண்டவர் கடவுளை விட்டு அவன் பயந்து ஒதுங்க தான் பார்ப்பான். तो जिस भगवान ने, जिस परमेश्वर ने उसकी रचना की है, उनसे अलग होना चाहेगा और उनसे दूर रहना चाहेगा। அதுதான் ஆதாம் செய்தான். इसी बात को आदम करता है। ஆண்டவர் ஆதாமேன்னு கூப்பிட்ட பொழுது, जैसे ही परमेश्वर ने बुलाया, ये आदम, அவன் என்ன ஆண்டவரேன்னு கேட்டா, तब वो बुलाता है, तब वो पूछता है कि क्या हुआ प्रभु, எங்க போனாய்? तब परमेश्वर पूछते हैं, कहां गया? என்னோடு உறவாடி கொண்டிருந்தவன் இப்ப எங்க போயிட்ட? अब मेरे साथ जब तू संगति बना रहा है तो कहां चला गया? பாருங்க, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த உறவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அது கீழ்ப்படியாம போகும்பொழுது அந்த பெரிய ஒரு பிரிவினை உண்டாகுது। तो यहाँ पर हम देख सकते हैं कि परमेश्वर और मनुष्य के बीच में जो संगति थी, रिश्ता था, जैसे ही उस बात को नहीं मानता है, पाप करता है, वो टूट जाता है। அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, सब समझ लेना। இப்போ அது மட்டும் இல்ல, अब इतना नहीं, அவன் சொல்றது என்ன? वो क्या कहता है, நான் உமக்கு பயந்து என்னை ஒளித்து கொண்டேன். பயந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்। वहां पर एक शब्द को उपयोग करता है, मैं तुमसे डर कर अपने आप को छिपा रहा हूं। அதை நீங்க 3ஆம் அதிகாரத்துல படிக்கலாம் நினைக்கிறேன்। तीसरे अध्याय में देख सकते हैं। அப்ப பாருங்க, देखिएगा, அப்போ பாருங்க, ஆண்டவரை குறித்த ஒரு பயம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கே அவனுக்கு ஒரு பயம் உண்டாகுது। परमेश्वर के प्रति एक डर और परमेश्वर के सम्मुख में या प्रसन्न के अंदर जाने में बहुत लोग डर है। ஆனால் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு, लेकिन फल को खाने से पहले அவனுக்கு பயமே இல்லை। उसके अंदर जरा भी डर नहीं। பயம் எவ்வளவு வேதனையானது। डर जो है कितनी कठोर है। கடவுளையே பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்। भगवान को देख के डरने की परिस्थिति आ जाती है। ஏன் அப்படி மனுஷனுக்கு அப்படி இருக்குது? क्यों ऐसे इंसान को लगता है? இன்னும் நீ அந்த மறுபடி அந்த சாயலையும் அந்த உறவையும் நீ மறுபடி புதுப்பிக்கல, பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம்। तब इससे हमें पता चलता है कि हमने परमेश्वर की उस
स्वरूप को, उसकी समानता को नया नहीं बनाया है, ना ही उसको पाया है। அதை எப்படி இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாம் ஆதாம் நமக்கு பெற்று தந்தார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். अब आगे वाले चीजों आगे वाले समय में हम देखेंगे कि किस तरह से परमेश्वर जो दूसरे आदाम बनकर आए कैसे पाए परमेश्वर। ஆதாம் இழந்து போனதை பாருங்க. अब देखिए यहाँ पर जो आदाम ने खो दिया है, அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை இழந்ததனால அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. परमेश्वर के साथ एक रिश्ता जो बन रहा है, जो था उसे खो चुका है, इस वजह से डर आता है। ஆண்டவர் பக்கத்துல வர முடியல அவனால. परमेश्वर के नजदीक नहीं आ पाता। அது ஒரு பெரிய சாபம். ये बहुत बड़ा श्राप है। அடுத்தது अगली बात, நான் வெட்கப்பட்டு, वो कहता है कि मुझे शर्म आकर, நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்பதை அறிந்து நான் வெட்கப்பட்டேன். I was ashamed of me. और वो कहता है कि मैं नंगा हूँ, इस बात को लेकर मुझे शर्म आ रही है और इस बात को लेकर मैं अपने आप को दूर कर रहा हूँ। இதுல ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை तब इस सत्य को एक समझ सकते हैं। அவன் சொல்கிறான் நான் வெட்கப்பட்டேன். मुझे शर्म आ रही है। அப்ப ஆண்டவர் கேக்குறார், परमेश्वर पूछते हैं, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? किसने तुझसे कहा कि तू नंगा है? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ध्यान से समझो। அவன் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பும் அவன் நிர்வாணியாய் இருந்தான், ஆனால் அவன் வெட்கப்படவில்லை என்று அதுக்கு முந்தின அதிகார கடைசி வசனத்துல படிக்கிறோம். तो हम देख सकते हैं இரண்டாம் அதிகாரத்துல கடைசி வசனம் நினைக்கிறேன், उस फल को खाने से पहले वो पहले भी नंगा ही था, लेकिन उस बात को लेके वह कभी उस बात को लेके वह शर्म नहीं आती थी उसको। என்ன அர்த்தம்? तो उसका मतलब क्या है? அவன் நிர்வாணமா இருந்தாலும், वह चाहे नंगा रहे, மாம்ச ரீதியில நிர்வாணமா இருந்தாலும், शारीरिक तौर में वो नंगा रहे, அவன் தேவ மகிமையினால் நிரம்பி இருந்தான். वो परमेश्वर की महिमा उससे ढक चुकी थी। இப்போ அந்த மகிமை அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. जैसे ही वो महिमा बाहर निकल गई, அவனுடைய சரீரம் தேவ மகிமையினால் நிரம்பி இருந்தது. वो उसका शरीर परमेश्वर की उस महिमा से भरा था। எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தாரு कितने बड़ी பாருங்க. जिंदगी को परमेश्वर ने दिया நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, मैं ये सब चीजें क्यों कहता हूँ? மனுஷன் இழந்துட்டான். इन सब बातों को इंसान खो चुका இவைகள் है। எல்லாம் எதெல்லாம் இழந்தானோ, जिन जिन चीजों को उसने खो दिया है, அதெல்லாம் மறுபடி திரும்ப கொடுக்கத்தான் इस सब चीजों को वापस इंसान को लौटाने के लिए இயேசு வந்தார். यीशु मसीह आए हैं। நல்லா புரிந்து तब इस கொள்ளணும். बात को समझना है, நல்லா புரிந்து तो கொள்ளுங்க. इस बात को समझ அப்போ लीजिए। அவன் நிர்வாணியாய் இருந்தான் என்று வெட்கப்பட்டான், பயந்தான், தன்னை ஆண்டவரை விட்டு दूरப்படுத்திக் கொள்கிறான். तो वह नंगा है करके उस बात को लेके डरता है, शर्म आती है और परमेश्वर से अलग होकर चले जाता है। அது எதை காட்டுகிறது? तब ये क्या दिखाती है हमें? மனுஷனுக்குள் வாழ்க்கையில அவன் பாவம் பாவி என்று குற்ற உணர்வு வரும் பொழுது அவன் வெட்கப்பட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறான். जब इंसान जो है, इंसान के जीवन में पाप आता है तो पाप की वजह से उसे शर्म आती है, डरता है और अपने आप को परमेश्वर से दूर कर देते हैं। ஏன் பயம் வருது? क्यों डर आता है? ஐயோ அவர் சொன்னதை நான் செய்யாம மாத்தி செஞ்சிட்டேனே. परमेश्वर ने जो बोला था उसे तो मैंने कभी नहीं किया, मैंने उल्टा कुछ कर அப்ப दिया। அவர் என்னை தண்டிப்பார். परमेश्वर तो मुझे दंड देंगे जरूर। நான் பெற்றதெல்லாம் இழந்துருவேனே. मैंने जो भी पाया है उसे मैं खोने वाला हूँ। என் எதிர்காலம் என்ன ஆகுமோ? मेरा भविष्य क्या होने वाला அந்த है? ஒரு பயம் வருது. इस तरह का डर हमारे अंदर आता ஒருத்தனுக்கு है। எதிர்காலத்தை குறித்த பயம் வந்தாலே, अगर किसी को भविष्य को लेकर किसी को डर है, தேவனுக்குள்ள இருக்கிற அந்த உறவை அவன் சரிப்படுத்தாமல் இருக்கிறான் என்று அர்த்தம். तब उसको परमेश्वर के साथ जो संगति है उसे उसने सही से सुधारा नहीं அவன் है। தேவன் தனக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையான அந்த குளோரியஸ் அந்த மகிமையான சரீரத்தை இன்னும் அனுபவிக்கலன்னு அர்த்தம். तो परमेश्वर ने जो दिया था महिमा से भरे उस शरीर को वह नहीं पाया है, उसके अनुभव को नहीं किया। அவன் தேவ சாயல்ல இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை விட்டு அவன் பாவ சாயல்ல இருக்கிறதையே நினைச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். तो वह सोच रहा है कि मैं परमेश्वर की स्वरूप में नहीं परंतु मैं पाप की छाया में हूँ। அப்போ இது நல்ல புரிந்து इस கொள்ளணும். बात को पहले से समझना है। ஆகவேதான் இந்த பயம் வெட்கம் எல்லாம் அவன் வாழ்க்கையிலே அவன் பழத்தை சாப்பிட்ட பிறகு வருகிறது. तो इस वजह से डर और शर्म जो है फल को खाने के बाद आता है। அடுத்து அவன் எதை இழந்துறான்? उसके बाद वो क्या खोता है? ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார். परमेश्वर ने आदम को देखकर कहा, ஆதியாகமம் 3 அதிகாரத்துல 17 18 19 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, अगर आप उत्पत्ति के 3 अध्याय में 17 18 19 पढ़ेंगे, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். तो यहाँ पर परमेश्वर कहते हैं तेरे कारण इस पृथ्वी को मैं श्राप நீ देता हूँ। வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடணும். और परमेश्वर कहते हैं कि तू पसीना बहाकर
रोज की रोटी खाएगा। அது பாருங்க तब देखिए ஒரு வேதனையான ஒரு तो வாழ்க்கை. ये जो है वेदना से भरी एक जीवन है। அடுத்தது இந்த பூமியின் பலனை அவன் வந்து அது ஆசீர்வாதத்தை அது சாபமா மாறிடுது. और जो पृथ्वी में जो आशीर्वाद है वो उसके लिए श्राप बन जाता है। முற்களும் குறுக்கையும் thorns and thistles will come out of the earth என்று और சொல்லப்படுகிறது. परमेश्वर ने कहा कि कांटे और उठ कटारे जो हैं वे उग कर पृथ्वी को भर देगी। அப்போ तब देखिए பூமிக்குரிய அந்த பொருளாதார மெட்டீரியல் அந்த பிளெஸிங்கை அவன் இழந்தான். तो पृथ्वी में जो फाइनेंशियल ब्लेसिंग है उस ब्लेसिंग को उसने खो दिया। நல்லா புரிந்து கொள்ளுங்கள். देखिए இதெல்லாம் அவன் இழந்து போன காரியங்கள். ये सब चीजों को उसने खो दिया। எல்லாவற்றையும் இழந்துட்டான். वो हर चीज को खो चुका है। இது மெட்டீரியல் பிளெஸிங். अब ये जो भौतिक कार्य இன்னைக்கு जो மனுஷன் आशीर्वाद है, கஷ்டப்பட்டு உழைக்கிறான். अब इंसान बहुत प्रयत्न करके पसीना बहाकर கடினமா कमाता है। உழைச்சாலும் चाहे कितना भी प्रयत्न करे और परिश्रम करे, उसकी जिंदगी நிம்மதி में இல்லாமலே வாழ்றான். वह चैन सुकून के बिना जी रहा है। ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்கிறான். वह एक बात को लेकर तृप्त नहीं होता। அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி நெற்றி வேர்வை சிந்தி உழைக்கிறான். तो क्या करता है कि पसीना बहाकर परिश्रम करके काम में लगता है, काम करता है। எல்லாவற்றையும் இன்னொருவன் எடுத்துக்கொள்கிறான். लेकिन जितना भी वो कमाता है कोई और उसे उठा के ले चले जाता है। ஒரு நிறைவே வரமாட்டேங்குது. उस जो भी कमाई है उसको रख के उसको भरपूरता या पूर्णता அவனுடைய नहीं मिलती। பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பல விதங்களிலே வியாதி கொண்டு போகுது, அது வட்டி கடன்ல கொண்டு போகுது, எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கவிட்டே போயிட்டு இருக்குது. तो उसकी जिंदगी में देखेंगे तो कभी कभार ब्याज में चले जाता है या बीमारी में चले जाती है, कर्ज में चले जाता है, कोई ना कोई तरीके से निकल जाता है। ஆகையால तो इस वजह से மனுஷனுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்கிறான். वह इंसान बिना तृप्त होकर जी रहा है। அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के நல்லா लोगों, புரிந்து கொள்ளுங்க. समझ लीजिएगा இப்போ இந்த பூமியின் அந்த ஃபுல் பிளெஸிங் மனுஷன் பாவத்தின் நிமித்தம் இழந்துறான். तो इस पृथ्वी में जो भी ब्लेसिंग है परमेश्वर इंसान जो है पाप के कारण खो देता है। இன்னைக்கு மனுஷனை பாருங்க, आज इंसान को देखिएगा எப்படி உழைக்கிறான், कैसे कमाता है, எப்படி கஷ்டப்படுறான், कैसे मुश्किल में है, எவ்வளவு வேதனைப்படுறான், कितनी वेदना में है, ஏன் क्यों ऐसे है। பெரிய பழைய பணக்காரனும் கஷ்டப்பட்டு தான் बहुत உழைக்கிறான். बड़ा अमीर भी बहुत मुश्किल से काम பெரிய करता கம்பெனி है। வச்சிருக்கிறவன் நிம்மதி இல்லாம ராப்பகலா தூக்க மாத்திரை போட்டுட்டு தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். तो बड़ी बड़ी कंपनी रखने वाले भी रात भर सो नहीं पाते हैं, नींद की गोली लेकर सोते हैं। ஒரு திருப்தி இல்லாமலே வாழ்கிறான். उस बात को लेके वो तृप्त नहीं होते हैं। வேதனையோடு தான் உழைக்கிறான். दुख उठाकर ஒரு वेदना के साथ சந்தோஷமே कमाता அவனுக்கு है। வரமாட்டேங்குது. उस काम को लेकर खुशी ஒரு नहीं மன है, நிறைவு வரமாட்டேங்குது. मन की भरपूरता नहीं है। ஏன்? क्यों ऐसे हैं? அவன் இந்த விழுந்து போன ஆதாமுடைய சாயலையே திங்க் பண்ணி அதிலேயே தன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். जो गिरी हुई जो आदम की उस स्वरूप में सोचता है और उसमें अपनी जिंदगी को चलाता है। அதுதான் பிரச்சனை. ये परेशानी है। ஆகையினால் அருமையானவர்களே, तो इस वजह से प्रिय जनों, ஆக பழம் சாப்பிடுவதற்கு முன்பு ஆதாம் எப்படி இருந்தான், फल को खाने से पहले आदम कैसे था, அந்த பாவத்துக்கு பிறகு वो पाप के बाद அவன் எதையெல்லாம் இழந்தான். वो किन चीजों को खो देता இதுல है। ரெண்டு விஷயத்தை इसमें புரிஞ்சுக்கணும். दो चीजों को समझना है। இந்த இயேசு அப்ப அதை மறுபடி திரும்ப மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான், किस तरह से इंसान इस चीजों को फिर से पाता है, இது ரொம்ப முக்கியமானது. ये बहुत मुख्य है। நான் நிறைய சொல்லிட்டேன். बहुत चीजों को मैंने அவன் कहा எதெல்லாம் है, இழந்தான், वो किन चीजों को खोता है। இவைகள் எல்லாம் ये सारी चीजों को இந்த விழுந்து போன ஆதாமுடைய வாழ்க்கையில இருக்கிற இன்றைய வரைக்கும் மனுஷர்களுக்கு இருக்கிற விஷயங்கள். तो ये सारी चीजें जो है आज तक आदम की जिंदगी में वह है। இதையெல்லாம் ये सारी चीजों को மறுபடி परमेश्वर फिर से மனிதனுக்கு கொடுக்க, इंसान को देने के लिए ஒரு புது மனுஷனை மறுபடி மாற்றி उसे एक नए इंसान के तौर में बदलने के लिए, திருப்பி கொடுக்கதான் उन सारी चीजों को वापस लौटाने के लिए அவன் என்னென்ன இழந்தானோ. वो आदम ने जो कुछ भी खो दिया था। அடுத்தது 7ஆம் வசனம், அது 7வது காரியம் ஒன்று உண்டு. और 7वां एक कार्य है, ஆண்டவர் சொன்னார் 1ஆம் அதிகாரத்துல, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாய்ன்னு சொன்னார். परमेश्वर ने कहा कि तू फलेगा और फूलेगा और पृथ्वी को भर दे। அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. उसमें दो चीजें हैं। ஒன்னு और दूसरी இனப்பெருக்கம், वो जो संख्या को बढ़ाना, மனித இனப்பெருக்கம், इंसान की संख्या को बढ़ाना, அது அந்த ஒரு பெருக்கம் இருக்குது. वो एक प्रकार की फुलना फलना होता அதுல है। ஆண்டவர் ஒரு சாபத்தை மனுஷனுக்கு கொடுக்கல. उसमें कोई भी श्राप को परमेश्वर ने नहीं दिया है, ஆனால் लेकिन அவன் ஒரு கரப்டட் ஜெனரேஷனை உருவாக்கிட்டான். उसने एक कलंक के साथ एक संतान को அப்படின்னா उसने என்ன बनाया। அர்த்தம்? उसका मतलब क्या है? ஆண்டவர் ஒன்னு சொல்ல, परमेश्वर एक चीज कहते हैं, மனுஷன் வேற செஞ்சுட்டே இருப்பான். इंसान कुछ और ही करता है। எல்லா மனுஷ
மனுஷர்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா हर एक इंसान को ध्यान देंगे, ஆனா இனப்பெருக்கம் இருந்து கொண்டே இருக்கும். जो बढ़ना जो होता है वो संख्या बढ़ ही रही है. 6000 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதனை உருவாக்குனதுல 6000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. अब 6000 साल के ऊपर हो चुका है. 6020வது ஆண்டுல இருக்கிறோம். 6020वें साल में हम हैं. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 2020 ஆண்டுகள். तो यीशु मसीह के बाद 2020 साल हो அதுக்கு चुके முன்னாடி 4000 ஆண்டுகள். हैं. उसके पहले 4000 साल. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ऐसे ध्यान देंगे எவ்வளவு ஜெனரேஷன். तो कितने जनरेशन के लोग चले மனிதர்கள் गए. வந்துட்டே தான் இருக்காங்க. इंसान जो है आ रहे ஆனா जा रहे हैं. மனிதர்கள் लेकिन इंसान அவங்க வந்து वे ஆண்டவருடைய அந்த ஆதாம் விழுந்து போவதற்கு முன்னாடி இருந்த அந்த ஆதாமுடைய ஜெனரேஷன் அல்ல. वे जो है आदम के जो उस जनरेशन के नहीं है. இப்போ விழுந்து போன மனிதனுடைய அந்த ஜெனரேஷன் சபிக்கு சாபத்தை பெற்ற மனித இனம்தான் பூமியில இருக்கிறது. अब श्राप को पाई हुई जो इंसानियत है वह पृथ्वी में अभी जी रहा है. ஆகவே கரப்டட் ஜெனரேஷன். ये जो है कलंक के साथ लोग हैं. அவங்க வந்து वे लोग जो है அந்த விழுந்து போவதற்கு முன்பு இருந்த ஆதாமுடைய அந்த மகிமையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் இன்றைய வரைக்கும் மனுக்குலம் தவித்துக் கொண்டிருக்கிறது. तो आज तक इंसानियत जो है परमेश्वर ने जो आदम को महिमा से भरी जिंदगी दी थी उसका अनुभव नहीं कर पा रहे हैं, उसको तरस उसके पाने के लिए तरस रहे हैं. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ध्यान से समझ लेना. நிறைய விளக்கம் சொல்லணும். इसके बारे में बहुत सारी चीजों को समझाना है. இந்த குறித்து நான் விளக்கம் சொல்றேன். और एक दिन में और एक इन चीजों को समझाऊंगा. புரிஞ்சுக்கொள்ளுங்க. एक चीज को समझ लीजिए. அவன் தேவ சாயலில் वो परमेश्वर के स्वरूप में बनाया गया है. யாரா இருந்தாலும் तुम चाहे कोई भी रहो, நீ தேவ சாயலில் तुम परमेश्वर के स्वरूप में बनाए गए உனக்கு हो. கொடுக்கப்பட்ட அந்த சாயலை तुम्हारे पास जो स्वरूप दिया गया है மறுபடி பெற வேண்டுமானால் उसे तुम पहले फिर से पाना चाहोगे. அந்த மகிமையான வாழ்க்கையை நீ மறுபடி பெற उस வேண்டுமானால் महिमा से भरी उस जीवन को फिर से पाना चाहोगे. ஒரே காரியத்தை நான் சொல்லி एक चीज को कहकर இந்த நாள்ல நான் ஜெபிக்க आज போறேன். हम प्रार्थना करेंगे. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ध्यान से समझ लीजिए. ரொம்ப முக்கியமான बहुत விஷயம். मुख्य एक विषय है. அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். बहुत मुख्य एक कार्य है. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ध्यान से समझ लीजिए. இயேசு கிறிஸ்து यीशु मसीह இந்த जो है உலகத்துக்கு इस पृथ्वी में இரண்டாம் ஆதாமாக दूसरे आदम के तौर में லாஸ்ட் பிந்தின ஆதாம் லாஸ்ட் ஏடமாக வந்தார். परमेश्वर जो है जो दूसरी आदम के तौर में आते हैं. அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இருக்குது. 1 कुरिन्थियों के पुस्तक में 15वां अध्याय 45 वचन में है. அங்கே செகண்ட் ஏடம் லாஸ்ட் ஏடம். वहाँ पर लिखा गया है कि परमेश्वर अर्थात आदम यानी अंतिम आदम के तौर में आते हैं. அடுத்தது ரோமர் 5:14 சொல்லப்பட்டிருக்குது. रोमियो के 5वें अध्याय में 14वां पद में लिखा गया है பழைய ஆதாம் वो पुराना आदम जो है அவன் இயேசுவுக்கு ஒரு முன்மாதிரி இஸ் a model for Jesus, pattern for Jesus. यीशु मसीह के लिए वह उदाहरण के तौर में है. एक रोल एक एग्जाम्पल के तौर में है. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ध्यान से समझ लीजिए. இப்ப இரண்டாம் ஆதாம் अब दूसरी आदम அவர்தான் கடைசி ஆதாம். वो आखिरी आदम இன்னொரு ஆதாம் வர மாட்டார். और कोई आदम नहीं आने இவரை वाला. குறித்து சொல்லும் अब பொழுது इसके बारे में जब कहा गया है ஒரு முக்கியமான விஷயத்தை एक சொல்லிட்டு मुख्य विषय को कहकर இன்றைக்கு நான் முடிக்க போறேன். आज मैं समाप्त இதனுடைய करूंगा. தொடர்ச்சியை அடுத்த இதுல நம்ம தொடர்ந்து பார்க்க इसकी போறோம். लगातार सीरीज को अगले दिन समय में देखेंगे. பாருங்க அதுல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் कोलोसियो पहला अध्याय 15वां वचन இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது यीशु मसीह के बारे he में is the image of invisible God. तो यहाँ पर लिखा गया है कि वह अदृश्य परमेश्वर की प्रतिरूप यीशु है. முதல் ஆதாம் எப்படி தேவ சாயல்ல வந்தானோ तो आदम जिस प्रकार से अपने परमेश्वर के स्वरूप में आया அதுக்கு था பிறகு उसके बाद தேவ முழு சாயல்ல ஒரு மனுஷனும் இருந்ததில்லை. उसके बाद परमेश्वर की पूर्णता में कोई भी पूर्ण स्वरूप के साथ वह नहीं आया. இப்ப कोई இயேசு इंसान नहीं வந்திருக்கிறார். आया. अब यीशु मसीह आए हैं. அதனால इस वजह से இந்த இயேசு தான் यह यीशु जो है மறுபடி फिर से அந்த பழைய பழம் சாப்பிடுவதற்கு முன்பு இருந்த ஆதாமுடைய அந்த வாழ்க்கையை கொடுக்க போகிறார். पुराने जो आदम की जिंदगी को वह देने वाले हैं. அதை எப்படி கொடுக்கிறார் कैसे देते हैं அதை நம்ம பார்க்க போறோம். उसे हम देखेंगे. ஆகவே तो इससे இப்பொழுது நாம் ஜெபிக்க अब போறோம். हम प्रार्थना करेंगे. எல்லாம் கண்ண மூடி ஜெபம் सभी பண்ணுவோம். आंखों को बंद कर लेंगे. प्रार्थना ஆண்டவரே, करेंगे. परमेश्वर நாங்கள் யார்? हम कौन हैं? ஒவ்வொருவரும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா हर एक किसी को समझोगे. हर किसी இரண்டாம் समझेंगे. ஆதாமாகிய இயேசுவிடத்திலிருந்து दूसरे आदम यीशु मसीह से அந்த வாழ்க்கையை उस जिंदगी को நீங்கள் பெற்றுக்கொள்ள तुम முடியும். पाने वाले हो. இது சத்தியம். ये सत्य है. இது சத்தியம். ये सत्य है. ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करेंगे. ஆண்டவரே, परमेश्वर விழுந்து போன ஆதாமின் சாயல்ல நான் இருக்க விரும்பல. परमेश्वर गिरी हुई आदम की उस छाया में नहीं
नहीं रहना நாம் चाहता। விழுந்து போவதற்கு முன்பு இருந்த அந்த ஆதாம் அந்த சாயலை நான் அடைய விரும்புகிறேன். परमेश्वर जो आदम पहले गिरने से पहले था उसकी स्वरूप को मैं पाना चाहता என்னை हूँ। ஒப்புக் கொடுக்கிறேன். अपने आप को समर्पित करता हूँ। என்னை மாற்றும். मुझे बदल देना। என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். मैं अर्पण करता हूँ। अपने எல்லாரும் आप को ஒப்புக் கொடுங்க. सभी अर्पण करेंगे। அதை பெற்றுட்டீங்கன்னு उसे पा வச்சுக்கோங்க. लेंगे, रख அது लीजिए। இயேசு மட்டும் தான் கொடுக்க முடியும். यीशु मसीह केवल दे வேற सकते हैं யாரும் கொடுக்க முடியாது. और कोई नहीं दे सकता। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के जெபம் लोगों பண்ணுவோம். प्रार्थना करेंगे। ஆண்டவரே ஆசீர்வதியும். परमेश्वर हमें आशीष करे। யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கறாங்க जो कोई भी अर्पण करते हैं அவ்வளவு பேரையும் हर किसी को அந்த அந்த உம்முடைய சாயல்ல மாற்றும். तुम्हारे स्वरूप में बदल दे। பெரிய காரியங்களை செய். महान चीजों को करना। இயேசுவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में வேண்டிக் கொள்கிறோம். प्रार्थना करते हैं நல்ல பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमेन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष करेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर செய்வார். महान चीजों को करेंगे। அடுத்த எபிசோட் நீங்க பார்க்கும் பொழுதுதான் जब आप अगली एपिसोड को நான் देखेंगे, இன்னைக்கு சொன்னதை आज जो मैंने कहा है, அடுத்த ஆதாம் இயேசு எப்படி உங்களுக்கு கொடுத்தார் अंतिम आदम जो अगला आदम यीशु मसीह ने किस तरह से वापस लौटा के நீங்கள் दिया है, அறிந்து கொள்ள முடியும். इस बात को समझेंगे। யாருக்கெல்லாம் இதுல என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா अगर आप किसी को इसके बारे में प्रश्न है we welcome your comments and the questions. तो आपके सारे कमेंट्स को और आपके जो सवालों को நீங்க हम அனுப்பி चाहते हैं வைக்கலாம். आप हमें भेज सकते हैं। அதாவது நீங்க டீச்சபிள் ஸ்பிரிட் உள்ளவங்களா இருக்கணும். आपको सीखने की उस आत्मा के साथ அத रहना है। கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி உள்ளவர்களா क्वेश्चन கேட்டாதான் நீங்க மறுபடியும் நான் உங்களுக்கு பதில் சொல்லும்போது விளங்கும். अगर आप सीखने वाली उस आत्मा के साथ पूछोगे तब तुम्हें समझ में आएगा। அப்பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு तब செய்வார். परमेश्वर महान चीजों को அப்பதான் करेंगे। சத்தியத்தை அறிய तब முடியும். सत्य को जान सकते हैं। உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் आपके அனுப்புவீங்க. फीडबैक को भेजिएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष God bless करेगा। you. परमेश्वर तुम्हें आशीष करेगा।